ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம், எத பத்தி பேச போறோம் அப்படின்னா, நடிகை நித்யா மேனன் ரொம்பவே கோவமா, கொந்தளிச்சு ஒரு சில விஷயங்கள பேசியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். பொதுவா பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவுல ஹீரோயின்ஸ் எல்லாம் எப்படி காட்டுவாங்க அப்படின்னா, அவங்களுக்குன்னு ஒரு மெயின் கேரக்டர் குடுத்தெல்லாம் ஒரு படம் இருக்காது. மேக்ஸிமம் ஹீரோக்கு தான் இம்பார்ட்டன்ட் குடுப்பாங்க, வில்லன்களுக்கு இம்பார்ட்டன்ட் குடுப்பாங்க, அந்த கதைக்கு இம்பார்ட்டன்ட் குடுப்பாங்க. ஆனா ஹீரோயின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் குடுக்குற மாதிரி படங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. பட் ரொம்பவே கம்மியான படங்கள் தான் இருக்கு. எப்பவுமே ஹீரோயின்ஸ ஹீரோவுக்கு சப்போர்ட்டிவா தான் யூஸ் பண்ணுவாங்க. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல ஏற்கனவே நடிகை ஜோதிகா வந்து இப்போ தமிழ்ல படங்கள் நடிக்கிறத நிறுத்திட்டாங்க. அதுக்கு காரணமும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய படங்கள்ல மட்டுமே சூஸ் பண்ணி நடிங்க. நடிகையா யார் வந்தாலும் அந்த மாதிரி வந்து கேட்டு நடிங்க. அத விட்டுட்டு எப்பவுமே ஆண்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற மாதிரியும், அவங்க கூட சேர்ந்து டூயட் பாடுறதுக்கும், அது மட்டும் இல்லாம வில்லன்கள் கிட்ட இருந்து தன்னை காப்பாத்துறது வச்சுதான் அந்த ஹீரோயிசம் காட்டுறது, இப்படின்ற மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து ஒத்து போய் நடிக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு லேடிஸ் ஓரியன்டடான மூவிஸ் வந்தா மட்டும், ஸ்டோரிஸ் வந்தா மட்டுமே சூஸ் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி தான் அவங்க ராட்சசி, 36 வயது நிலை, இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. இப்போ பாலிவுட்ல போயிட்டு அதே மாதிரி லேடிஸ் ஓரியன்டடான ஒரு வெப் சீரிஸ் மட்டுமே சூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த வகையில தான் நித்யா மேனன் ஒரு விஷயத்த பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரீசெண்டா ரிலீஸ் ஆன பெத்தி படத்துல ஜான்வி கபூர் நடிச்சிருக்காங்க. சோ ஆல்ரெடி அந்த படத்தை பத்தி கூட ஒரு வீடியோல நம்ம பேசியிருந்தோம். அந்த படம் ரொம்ப சூப்பரா ஓடிக்கிட்டு இருக்கு, பல கோடிகள்ல வசூல் சாதனை படைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுல ஹீரோயினா ஜான்வி கபூர் நடிச்சிருந்தாங்க. பட் ஜான்வி கபூர் அந்த படத்துல ரொம்ப கிளாமரா காமிச்சிருக்காங்க. எப்பவுமே கவர்ச்சி காட்டுற ஒரு பொருள் மாதிரி தான் ஜான்வி கபூரை தொடர்ந்து அந்த படத்துல போக்கஸ் பண்ணிருக்காங்க. சோ மேக்ஸிமம் ஷார்ட்டே பாத்தீங்கன்னா அவங்களோட உதட்டுக்கும் இடுப்புக்கும் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு கண்டனங்கள் தொடர்ந்து எழும்ப ஆரம்பிச்சது. அதாவது ஒரு நடிகையை இவ்ளோ மோசமா நீங்க காட்டுறீங்க அப்படின்ற மாதிரி கண்டனங்கள் வலுக்க ஆரம்பிச்சது. சோ அதுக்கப்புறமா அந்த படத்துடைய டைரக்டர் புச்சி பாபு வந்துட்டு பகிரங்கமா மன்னிப்பும் கேட்டிருந்தாரு. அதை பத்தி தான் நித்யா மேனன் பேசியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நடிகைகள்லாம் தங்களுக்குன்னு ஒரு எல்லையை வகுத்துக்கணும். நான் இந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் நடிப்பேன், இதுக்கு மேல என்னால நடிக்க முடியாதுன்னு நீங்க சொல்லுங்க. நம்ம வந்து மூவிஸ்க்காக அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக என்ன உடைய கொடுத்தாலும் போட்டுக்கணும், இல்ல அவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்கணும் அப்படின்ற எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. உங்களுக்கு அது ஓகேவா, உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்குமா, நீங்க வந்து அதுல வெளியில தெரியறப்போ அது தப்பா தெரியுமா சரியா தெரியுமான்றதை யோசிச்சு டிசைட் பண்ணி நீங்க பண்ணுங்க. அதை விட்டுட்டு அவங்க சொல்றாங்களே நம்ம காசு வாங்கிட்டோமேன்றதுக்காக என்ன வேணா செய்யலாம் அப்படின்றது கிடையவே கிடையாது. சோ ஹீரோயின்ஸ தேவையில்லாம ஒரு கவர்ச்சி பொருளா எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா தென்னிந்திய சினிமாக்கள்ல நடிகைகளுடைய நிலைமை இப்படிதான் இருந்துட்டு இருக்கு. சோ எனக்குமே பாத்தீங்கன்னா நிறைய படங்கள்ல கிளாமரா Dress போடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வரும். ஆனா நான் அந்த மாதிரி எந்த ஒரு கதையும் சூஸ் பண்ணி நடிக்கவே மாட்டேன். என்னோட Dress லிமிட் என்ன அப்படின்றது எனக்கு தெரியும். சோ அதுக்குள்ளதான் நான் பண்ணுவேனே தவிர அதை தாண்டி ஓவர் கிளாமரா கண்டிப்பா நான் ஒரு படத்துல கூட பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதே மாதிரிதான் 80கள்ல இருந்த நடிகைகளா இருக்கட்டும், 60கள்ல இருந்த நடிகைகளாகட்டும், யாருமே வந்து கிளாமர் காட்டி இன்னைக்கு வரைக்கும் வந்து பேர் நிலைச்சது கிடையாது. சோ எல்லாருமே ஒரு நல்ல நடிகைன்ற பேர் எடுத்துதான் இன்னைக்கு வரைக்கும் சர்வை பண்ணிட்டு இருக்காங்க. சோ சில்க் ஸ்மிதா கூட அவங்களோட ட்ரெஸ்ஸுக்காக வந்து அவங்களுக்கு பேர் கிடையாது. அவங்களோட ஐ எக்ஸ்பிரஷன், அவங்களோட அழகுக்காக, அவங்களோட நடிப்பு திறமைக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு சில்க் ஸ்மிதா அப்படின்ற அந்த பேர் வந்து நிலைச்சு நிக்குது. சோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு நடிகைகளும் ஃபியூச்சர்ல நம்மளோட பேர் வந்து நிலைச்சு நிக்கணும் அப்படின்னா சோ நம்ம அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையவே சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி ஜோதிகா மேம் பண்ணது ரொம்பவே சரியான ஒரு விஷயம் தான். சோ நமக்கு எங்க கம்ஃபர்டபுளா இருக்கோ நாம அங்க போய் நடிக்க ஆரம்பிக்கலாம். எனக்கு வந்து இதுதான் தாய் வீடு, எனக்கு இதுதான் மாமியார் வீடு, எனக்கு இதுதான் நாத்தனார் வீடுன்னு சொல்லி நமக்கு உட்கார்றதுக்கு கம்ஃபர்டபுள் பார்க்க கூடாது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்ல நம்மளால முன்னேறவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதை தாண்டி எல்லா டைரக்டரும் எல்லா ஹீரோஸ்மே ஹீரோயின்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரிஸ் எடுத்துட்டு வராங்க அப்படின்னா ஒண்ணு அதுக்கு ஹீரோஸ் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அந்த படத்தோடைய ப்ரொடியூசர் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. ஏப்பா பொண்ணுங்களெல்லாம் வச்சு படம் எடுத்தா எப்படி பார்ப்பாங்க, ஹீரோக்கு தான் அங்க பாதி ஆடியன்ஸ், மீதி இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து ஹீரோயின் மாதிரி ஒரு கவர்ச்சி பொருளா பார்க்க தான் வருவானே தவிர அவங்க ஃபுல்லா வந்து கவர் பண்ணி ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தா யாரும் பார்க்க மாட்டாங்க. வெறும் பொண்ணே நடிக்க வச்சுட்டு இருந்தா பார்க்க மாட்டாங்க.
ஏதாவது ஒரு ஹீரோயிசம் காட்டக்கூடிய மிகப்பெரிய ஹீரோக்களை போட்டாதான் அந்த படம் வந்து 100 கோடியை தாண்டி வசூல் பண்ணும், பணத்துக்கு தானே நம்ம படம் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய ப்ரொடியூசர் சொல்லிடுறாங்க. அதனால பொதுவாவே லேடிஸ் ஓரியன்டான மூவி இப்ப அதிகம் வர்றது கிடையாது. சோ நயன்தாராவும் பாத்தீங்கன்னா நடுவுல கொஞ்ச நாள் அந்த மாதிரி ரொம்பவே லேடிஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சில ரோல்ல மட்டும் தான் அவங்க நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. பட் இப்ப திரும்பவும் அவங்களுக்கான மார்க்கெட் குறைஞ்சதுக்கு அப்புறமா ஓகே எனக்கு ஹீரோயினா ஏதோ ஒரு ஹீரோக்கு சப்போர்ட்டா இருக்கணுமா, ஓகே நான் இருந்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி எல்லா கதையும் சூஸ் பண்ணி நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் ஏஜ் ஆக ஆக வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அவங்களால சம்பாதிக்க முடியாது, நடிப்புக்கான வாய்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்லி வாய்ப்பு வரும்போதே நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ அவங்க எல்லாத்துலயும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில பாக்குறப்போ எத்தனை நடிகைகள் இந்த மாதிரி சூஸ் பண்ணி நடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டா இப்போ வந்து யாருமே கிடையாது. நித்யா மேனன் அந்த லைன்ல தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஜோதிகா இருக்காங்க, பட் இப்போ அவங்க தமிழ்ல இல்ல ஹிந்தி பக்கம் போயிட்டாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு சில நடிகைகள்லாம் வந்து இருந்துட்டு இருக்காங்க. பட் எல்லாருக்குமே வாய்ப்பு இல்லைன்ற ஒரு காரணத்துக்கு தான் காத்துட்டு இருக்காங்களே தவிர எல்லாருக்குமே இந்த மாதிரி வாய்ப்புகள் வருது அப்படின்னா தாராளமா யூஸ் பண்ணதான் ஆரம்பிப்பாங்க. சோ நடிகைகள் அப்படின்னா எவ்வளவு பணம் கொடுத்தாலும் என்ன வேணா செய்வாங்க அப்படின்ற ஃபர்ஸ்ட் அந்த ஒரு தாட்டை மாத்துங்க. உங்களுக்குன்னு விருப்பப்பட்டா மட்டும்தான் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் நீங்க வந்து செய்யணுமே தவிர மத்தவங்களுடைய கம்ஃபர்டபுளுக்காக நீங்க வந்து செய்யாதீங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிட்டத்தட்ட சினிமாவில பல வருஷமா போய்கிட்டு இருக்கு. அதாவது சின்ன திரையா இருக்கட்டும் வெள்ளித்திரையா இருக்கட்டும் அந்த தப்பு வந்து எல்லா ஃபீல்டுலயுமே நடக்குது. இருந்தாலும் ரொம்ப போக்கஸ்ல தெரியறது வந்து சினிமா ஃபீல்டுல நடக்கிறது தான் தெரியுது. சோ அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் பெண்களுக்கு சினிமாவில மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பிரச்சனை தான் இருக்கு. சோ அந்த பிரச்சனை கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கா விருப்பப்பட்டாதான் நீங்க ஒரு விஷயத்துல ஈடுபடணுமே தவிர சோ உங்களை ஒருத்தர் ரொம்ப கட்டாயப்படுத்திலாம் எதையுமே சம்மதிக்க வைக்க முடியாது. எதுக்காகவும் அவங்க வந்து சம்மதம் வாங்க முடியாது. சோ அப்படி இருக்கிறதுனால நீங்க எதுக்காகவும் பயந்துகிட்டு ஒரு விஷயத்த நீங்க பண்ணவே வேணாம். அதே மாதிரி உங்களுக்கு திறமை இருக்கு அப்படின்னா உங்களை நீங்க நம்புங்க, நம்பிக்கையோட இருங்க. உங்களோட திறமை கண்டிப்பா வெளியில கொண்டு வர்றதுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும். சோ அதை புடிச்சு நீங்க போங்க. அதை விட்டுட்டு தப்பான வழியை சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட திறமையும் அங்கேயே செத்து போயிடும். அதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. சோ இதே மாதிரி தான் ஏற்கனவே ஜோதிகாவும் சொல்லுவாங்க, எப்பவுமே ஹீரோயின்ஸ்லாம் வந்து ஒரு நல்ல கதையை சூஸ் பண்ணி நடிங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நித்யா மேனன் சொல்லியிருக்காங்க. பட் பெத்தி படத்துல நடிச்ச ஜான்வி கபூர் இப்ப வரைக்கும் இதை பத்தி பெருசா எதுவுமே சொல்லல. ஏன்னா அவங்க பாலிவுட்ல இருந்து தான் வந்தவங்க. அவங்க அங்கேயே பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பயங்கரமா போடுவாங்க, வேற லெவல்ல போடுவாங்க. சோ அவங்க நிறைய வந்து மாடலிங் ஷோல எல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. சோ அந்த ஷோலயுமே பாத்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட 2 பீஸ் ட்ரெஸ்ஸஸ் வரைக்கும் போட்டுட்டு வாக் பண்ணிருக்காங்க. சோ அதனால இவங்களுக்கு அது பெருசா தெரியல. பட் பாக்குறவங்களுக்கு அது ரொம்பவே ஒரு கவர்ச்சி பொருள் மாதிரி தான் காட்டியிருக்கிறதா தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அந்த படத்துல மிகப்பெரிய ஒரு சர்ச்சை எழும்பியிருக்கு. உடனே அந்த டைரக்டரும் மன்னிப்பு கேட்டிருக்காரு. பட் எது எப்படி போனாலும் அந்த படம் இப்ப சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சுக்கிட்டு இருக்கு. பல கோடிக்கு மேல வசூல் சாதனை படைச்சுக்கிட்டு இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து லேடிஸ் ஓரியன்டான படங்கள் என்னென்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இங்க வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படம் எடுத்த ஒரு சில டைரக்டர்லாம் இப்போ பாலிவுட்க்கு போயிட்டாங்க. நான் அட்லியை தான் சொல்றேன். சோ அவர் வந்து பிகில் அப்படின்ற ஒரு படம் எடுத்திருந்தாரு. சோ அதுல வந்து லேடிஸ் வந்து ஃபுட்பால் விளையாடுற மாதிரி எடுத்திருந்தாரு. சோ நம்மளோட கனவுகளுக்கும் நம்மளோட திறமைக்கும் எதுவுமே தடை இல்ல. சோ எல்லாத்தையும் உடைச்சு எரிஞ்சு ஒரு பெண்ணால எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்றத தான் அந்த படத்துல காட்டியிருந்தாங்க. சோ அந்த மாதிரியாவது அட்லீஸ்ட் எடுங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் மத்த பெண்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. சோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய படங்கள் எப்படி வரப்போகுது, அதுல யாரை செலக்ட் பண்ணி நடிக்க போறாங்க அப்படின்றதையும். சோ அதுக்கு முன்னாடி நித்யா மேனன் சொன்ன இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகள் பத்தியும் டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.